மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் முக்கையா தேவர் பிறந்தநாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருந்த அதிமுக பேனர்களை தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையிலான அமமுகவினர் கிழிந்து எறிந்ததால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஸ்டாலின், இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? தற்போது காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தேவா, அதாவது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பாரோ பிளாக் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய முக்கையா தேவரனுடைய பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. அது சமயம் அவரது பத்மன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் அமைப்பினரும் கட்சியினரும் காலையிலிருந்தே மலர் வளையம் மலர் மாலைகள் சுற்றி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை தேனியினுடைய வேட்பாளரும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகனுமான ரவீந்திரநாத் குமார் வருவதற்காக அதிமுகவினர் பேனர்களை அந்த பகுதியில் வைத்திருந்தனர். முன்னதாக அந்த பகுதியில் தேனியினுடைய அமமுகவினுடைய வேட்பாளர் தங்கள் தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியகுளம் மற்றும் ஆண்டிப்பட்டியினுடைய அமமுக வேட்பாளர் உள்ளிட்ட அமமுகவினர் அங்கு வந்து மலர் வளையம் வைப்பதற்காக வந்தனர். அப்பொழுது அங்கிருந்து அதிமுக பேனர்களை அப்புறப்படுத்துமாறு காவல்துறையிடம் தெரிவித்தனர். அதன் பின்பாக அவர்கள் உள்ளே சென்று நினைவஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பி வந்த பொழுது அந்த பேனர்களை கண்டு அவர்கள் உடனடியாக அந்த பேனர்களை கிழிக்க துவங்கினர், அடித்து நொறுக்க துவங்கினர். போலீசார் மிக குறைந்த அளவில் இருந்தனால் அவர்களை கட்டுப்படுத்துவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதுமாக ஒரே கலைபரமாக காட்சி அளித்தது. போட்டி கொண்டு அந்த பேனர்களை கிழித்து எறிந்தனர். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய புகைப்படங்கள் கொண்ட அந்த பேனர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டமான சூழல் உருவானது. போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக லேசான தடியை பிரயோகப்படுத்தினர். அதன் பின்பாக அங்கிருந்து கூட்டம் ஒரு வழியாக கலைந்தது. இதனால் அடுத்த அரை மணி நேரத்தில் வர வேண்டிய வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் 1.5 மணி நேரம் தாமதமாக அந்த பகுதிக்கு வந்து அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதே போல அமைச்சர் உதயகுமார் உள்ளிட்டோர் தலைமையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அங்கு நினைவஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழல் நிலவுவதால் அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை உசிலம்பட்டி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கையா தேவரினுடைய அந்த சமாதி முழுவதுமாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவா, இதை நேரடியாக தேர்தல் களத்திலே சந்தித்த பொழுது இதிலே வந்து கழகம் எல்லாம் தட்டு வேண்டாம், போட்டி வேண்டாம், போராமை வேண்டாம், நீங்கள் காத்துக் கொள்ளணும். ஆனால் நீங்க பண்றது நீங்க எப்படி புரிந்து ஆட்சியை செய்யப்படுங்கள், அது சரியாக சரிகிறது. ஆனால் மக்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸ்டாலின், வழக்கமா இது போன்ற பதற்றமான இடங்கள்ல காவல்துறை நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கும். சில இடங்களில் 144 தடை உத்தரவு, பேனர் வைக்கக்கூடாது, வாகனங்கள் அருகில் வரக்கூடாது, வாடகை வாகனங்கள் வரக்கூடாது அப்படின்ற நிறைய கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிச்சிருக்கும். இந்த விழாவுக்கு ஏதோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லையா? தேர்தல் நேரம் நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் பின்பற்றப்படவில்லையா? நீங்க கூறியது போல பொதுவாகவே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதுவும் இது ஒரு முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் வாகனங்கள் சில 200 மீட்டருக்கு முன்பாகவே பேரிகார்டுகள் வைத்து தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல பேனர்கள் வைப்பது தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கும் பொழுது ஒரு கட்சி சார்ந்த பேனர் வைப்பதற்கு உத்தரவு பெற வேண்டும். அதுபோன்ற உத்தரவை இவர்கள் பெற்றார்களா என்பது இன்னும் சரிவர தெரியாத நிலையில் அது தொடர்பான விவரங்களை போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி வைக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனையானது அங்கு துவங்கி இருக்கிறது. அவர்கள் வந்தவுடனேயே பேனர்களை பார்த்து எப்படி பேனர்கள் வைக்கலாம் என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு போலீஸ் தரப்பில் பதில் இல்லை. அதன் பின்பாகத்தான் அவர்கள் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் செலுத்திவிட்டு பின்னர் வந்த பின்பாக அந்த பேனர்களை கண்டதும் அவர்கள் கடும் கோபமடைந்து உடனடியாக அடித்து உடைத்து அவற்றை கிழிக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டார்கள். இது போலீசாரும் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழும் என்பதை எதிர்பாராத காரணத்தினால் குறைந்த அளவிலான போலீசாரே இருந்தனர். அவர்கள் இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் எதிர்வானது. நாலாபுரம் தொண்டர்கள் சிதறி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை கிழித்தெறிந்த காரணத்தினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் நீண்ட நெடிய போராட்டங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு வழியாக பேனர்கள் கிழிக்கப்பட்ட பின்பாக அவர்கள் அங்கிருந்து கலைய தொடங்கினர். கூட்டத்தையும் லேசாக தடியடி நடத்தி கலைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு போலீசார் தள்ளப்பட்டதை தொடர்ந்து சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த கலைபரமானது நடந்து முடிந்தது. அதன் பின்பாக வேட்பாளர் வரும்பொழுது வேற ஏதேனும் எதிர்ப்புகளோ அல்லது வேற ஏதும் தாக்குதலோ நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அதன் பின்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அமைச்சர்கள் வேறு வருகை தந்த காரணத்தினால் பாதுகாப்பு அதன் பின்பாக பலப்படுத்தப்பட்டது. தேவா, இந்த சம்பவம் தொடர்பாக யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? அனுமதி இல்லாமல் பேனர் வைக்கப்பட்டதா வழக்கு பதிவா, இல்லை
உண்மை சம்பவங்களை குறிப்பா வன்முறை சம்பவங்கள் ஈடுபட்டதாக வழக்கு பதிவா அது தொடர்பான தகவல் காவல்துறை தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க? இது தொடர்பாக அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையிடம் கேட்டோம். அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக நிச்சயமாக வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். குறிப்பாக வேட்பாளரான அமமுகவினுடைய வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் அவர்களுடன் வந்த வேட்பாளர்கள் உள்ளிட்ட மேலும் அடையாளம் தெரிந்த சில நபர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய போகிறார்கள் என்ற விவரம் இன்னும் சிறு நேரத்தில் தெரிய வரும். அதன் பின்பாக முழு விவரத்தை தெரிய வைக்கிறோம். ஆனாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்ய போகிறார்களா அல்லது அனுமதி பெறாமல் பிளெக்ஸ் போர்டு வைத்த காரணத்திற்காக பிளெக்ஸ் போர்டு வைத்த அதிமுகவினர் மீதும் வழக்கு பதிவு செய்ய போகிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தேவா. இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு இன்றைக்கு மிக முக்கியமான நாள் என்பதன் காரணமாக நிறைய பேர் அஞ்சலி செலுத்த வருவாங்க, தங்களோட மரியாதை செலுத்த வருவாங்க. அங்கே என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருது? பேனர்கள் இனிமேல் வைக்கக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்தல் காவல்துறை தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பா தேவா, இந்த சம்பவம் நடந்த உடனேயே பாதி அந்த கிழிக்கப்பட்ட பேனர்கள் சிறிது சிறிதாக தொங்கிக் கொண்டிருந்தன. அவற்றை நீங்களே அப்புறப்படுத்தி விடுங்கள் என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அதிமுகவினர் அவர்களே தாமாக முன்வந்து கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்த பேனர்களை அவர்களாகவே இழுத்து அப்புறப்படுத்தினர். இந்த தொடர்ந்து அடுத்தடுத்து கூட்டங்கள் அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு தேர்தல் காலம் என்பதால் வழக்கத்தை விடவே அதிக அளவில் வேட்பாளர்களுடைய முகம் சம்பந்தப்பட்ட அந்த நினைவிடம் முக தேவருடைய நினைவிடம் மீது அதிக அளவில் பதிந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த பகுதியில் வந்து அஞ்சலி செலுத்துவதை கட்டாயமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதி முழுவதுமாகவே இந்த வழக்கத்தை விடவே அதிக அளவில் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல போலீசார் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கமான பணியில் ஈடுபட்ட போலீசாரே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரம் பிரச்சாரத்திற்கு இந்த வேட்பாளர்கள் இந்த பகுதியை பயன்படுத்துவார்கள் என்று அவர்கள் முன்கூட்டி அறிந்து இந்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பை செய்திருந்தால் இது போன்ற ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கலாம், முறையான கண்காணிப்பு நடந்திருந்தால் இது போன்ற பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். ஆனால் கூட சம்பவம் நடந்துவிட்டது. அடுத்தபடியாக அது தொடர்பான நடவடிக்கைகளில் தான் தற்பொழுது போலீசார் அந்த பரிசீலனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சார் வணக்கம். உசிலம்பட்டி பகுதியில் மூக்கையா தேவர் நிகழ்ச்சிக்காக அங்கு பேனர் வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஒரு பக்கம், அந்த பேனர் கிழிப்பு நடவடிக்கை அப்படின்ற நடவடிக்கையில அமமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சம்பவம் பற்றி உங்களோட கருத்து என்ன? அமமுக கட்சி வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு தலைவரை தாடி கொண்டிருக்கிறார். தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் தேர்தலில் மக்களிடத்திலே பணிவும் அன்பும் கரிசனமும் கருணையும் இருந்தால்தான் வெற்றி என்பது சாத்தியப்படும். தன் தோல்வியை தொடர்ந்து எல்லா தொகுதிகளிலும் தேர்தலில் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் தோல்வி முகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கூட குறிப்பிட்டு மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் குறிப்பிடுகிற போது தேர்தல் முடிந்த பிறகு அது அந்த அமைப்பே காணாமல் போய்விட்டது. ஒரு பக்கம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கு. இது போன்ற முக்கியமான பரபரப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல பேனர்கள் வைக்கக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள் இருக்கு. அனுமதி பெற்று பேனர் வைக்கணும் அப்படின்னு சொல்றது சாதாரணமான நாட்கள்லேயே இருக்கக்கூடிய விதிமுறை. இவ்வளவு பதற்றமான இடத்துல பேனர் வைக்கிறதுக்கு அனுமதி பெறப்பட்டிருந்ததா அப்படின்ற தகவல்ல காவல்துறைக்குமே அந்த தகவல் தெரியல, வாங்கல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஏன் பேனர் வைக்கணும்? சர்ச்சைக்கு தொடக்க புள்ளியா அமைந்தது எந்த சம்பவம்? இல்ல, அதாவது பேனர் வைக்கப்பட்டிருப்பது என்பது அந்த மூக்கிய தேவர் அவர்களுடைய நினைவுகளை போற்றுகின்ற விதத்திலே அமைக்கப்படுகிற ஒரு நிகழ்வு தான். இல்ல, புகைப்படம் போட்டு வைக்கப்பட்டிருக்கே, புகைப்படம் போட்டு எல்லாருடைய புகைப்படம் போட்டு வைக்கப்பட்டிருக்கே, அதுல அரசியல் காரணம் இல்லையா? மூக்கையா தேவருடைய 97வது பிறந்த நாளுக்காக வைக்கப்பட்டிருந்தா சரி, அல்லது வேட்பாளருடைய புகைப்படம் முதற்கொண்டு முக்கிய பிரமுகருடைய புகைப்படம் இருக்கே. ஏற்கனவே நீங்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்வில் கூட தேவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகிற போது கூட அங்கு அந்த வன்முறையில் ஈடுபட்டது அமமுக கட்சி. அங்கு அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, மிகப்பெரிய கட்சி. ஆகவே வரிசைப்படி அடிப்படையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் முதல் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த வாய்ப்பு தனக்கு வர வேண்டும், தனக்கு தர வேண்டும் என்கிற தேவையில்லாத ஒரு சர்ச்சையை எழுப்பி அதன் மூலமாக பரபரப்பை ஏற்படுத்தி விடலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள். அது ஒருபோதும் அவர்களுடைய எண்ணம் பலிக்காது, நிறைவேறாது. இது போன்ற வன்முறை கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஓரங்கட்டப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆக மிக விரைவிலேயே வன்முறையை கையில் தலைவரி தாடி கொண்டிருக்கிற அமமுக கட்சி காணாமல் போய்விடும். வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய எந்த கட்சியும் மக்கள் அங்கீகரிக்கிறதில்ல அப்படின்றது கடந்த கால வரலாறு. ஆனா அதே நேரம் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பேனர் மட்டும் வைக்குவதற்கான வாய்ப்பு கிடைச்சது, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு கருத்தும் அவங்க தரப்புல சொல்லப்படுது. அதன் காரணமாக தான் தொண்டர்கள் அங்கே பேனர்களை கிழிச்சாங்க,
வேற யாரும் அடிக்கல, பேனர்களை மட்டும்தான் கிழிச்சாங்க, வைக்கக்கூடாத வீட்டில் வச்சிருக்காங்க, அதனால தான் கிழிச்சோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அப்பட்டமான பொய், வடிகட்டிய பொய். தொடர்ந்து அவர்கள் நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் வேண்டுமென்றே அராஜகத்தை, அத்துடையத்தை, ஆர்ப்பாட்டத்தை உள்ளே புகுந்து பரபரப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அழுத்தத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது அமமுக கட்சி. வன்முறையை கையில் எடுத்து கொண்டு அரசியல் செய்பவர்கள் விரைவில் காணாமல் போய்விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால அரசியலின் நிகழ்வு. அதை போலத்தான் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் மூலமாக இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுவார்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி திரு வைகைச்செல்வன். கோஆபரேட் பண்ணித்தான் எந்த தேர்தலை சந்திக்கும், போலீஸுக்கு உதவியாகத்தான் இருக்கும்.